யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 40வது வசனம் வாசிப்பு. இயேசு அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமுள்ள தேவனே, இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் வாசித்த அந்த இறை வசனத்தோடு கூட நாங்கள் இணைக்கப்பட வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். இதை நாங்கள் அறிந்து இப்போதும் எங்களுடைய சிந்தையை, எங்களுடைய ஆவி, எங்களுடைய ஆத்துமாவை ஆண்டவரே இந்த இறை வார்த்தைக்கு உள்ளாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவர் இந்த வார்த்தைக்கு பின்பாக இருக்கின்ற சகல ரகசியங்களையும் எங்களுடனே வெளிப்படுத்துவீராக, பேசுவீராக. இது நிமித்தம் நாங்களும் குடும்பமும் எதிர்காலமும் சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் உம்மிடத்தில் தாழ்மையாய் எங்கள் ஜபங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். அது மாத்திரம் அல்லாமல் இந்த வார்த்தையை கேட்கின்ற யாவருக்கும் தேவனுடைய ஆசீர்வாதம் கிடைப்பதாக. இப்போதும் ஆண்டவரே நீர் பேசும், நாங்கள் உம்முடையவர்கள், நாங்கள் வந்திருக்கிறோம், வார்த்தை உம்முடையது, உம்முடைய வார்த்தை எங்களுடனே பேசப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. 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 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் வந்திருந்த பொழுது அவர் ஒவ்வொரு தெருவாக வீதி வீதியாக அவர் கடந்து சென்றார். அவர் எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் அவர் பிதாவினுடைய சித்தத்தை குறித்து வெளிப்படுத்தினார். பிதாவுக்கு உண்டான ரகசியங்களை ஜனங்களிடத்தில் அவர் பேசினார். உண்மை எது என்பதை ஜனங்களுக்கு காண்பித்து கொடுத்தார். இதுதான் சத்தியம் என்பதை அவர் ஜனங்களுக்கு அதிகாரத்தோட உபதேசமாக உபதேசித்தார். ஒவ்வொரு தெருவாக, வீதியாக, பட்டணங்களாக அவர் உபதேசித்து கடந்து சொல்லுகிற போது அநேக ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசுவினிடத்தில் அற்புதங்களை, அதிசயங்களை பெற்றுக்கொண்டார்கள். கண்கள் பார்வை இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் இயேசு மூலமாக பார்வை கிடைத்தது. கை ஊனமுள்ளவர்களாய் இருந்தவர்களுக்கு, கால்கள் முடமாய் இருந்தவர்களுக்கு ஆண்டவர் இயேசு மூலமாக அற்புதங்கள், சுகத்தை பெற்று அவர்கள் தேவன் நாம மகிமைப்படும்படி சாட்சிகளாய் ஆனார்கள். அநேக பிசாசினுடைய பிடியில் இருந்தவர்களுக்கு ஆண்டவர் இயேசு தன் அதிகார வார்த்தையினாலே சொல்லும் பொழுது பிசாசுகள் அஞ்சி பயந்து வெளியேறி போனதை நாம் வேதத்தின் வாயிலாக நாம் அறிந்திருக்கிறோம். கடல் மீது நடந்தார், காற்றையும் கடலையும் அதட்டினார். மரித்தவனை கூட ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார் என்று வேதத்தில் நாம் வாசித்திருக்கின்றோம். அநேக அற்புதங்களுக்கு பின்பதாக ஆண்டவர் இயேசு மூலமாக இது எல்லாம் எப்படி சாத்தியமானது என்று சொல்லி நாம் சற்று நிதானித்து வேதத்தை ஆராய்ச்சி செய்யும் பொழுது விசுவாசம் தான் முதலில் இருக்கிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். என்ன காரியம் இருக்கிறது? எல்லா அற்புதங்களுக்கு பின்பதாகவும் எல்லா அதிசயங்களுக்கு பின்பதாகவும் ஆண்டவர் இயேசுனுடைய ஊழியத்தினுடைய வெற்றிக்கு பின்பதாக என்ன இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது விசுவாசம் தான் முதலில் இருக்கிறது. இந்த விசுவாசத்தை குறித்து தான் இன்று ஆண்டவர் நம்முடனே பேச விரும்புகின்றார். உங்கள் விசுவாசம் உங்களுக்கு விடுதலையை தரும். நீங்கள் ஜெபித்தால் பிதாவாகிய தேவன் மூலமாக பதில் கிடைக்கும் என்று இயேசு எப்படி சொன்னாரோ, உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகவும் இந்த பூமியிலே ஒரு மனப்பட்டு இருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்றார். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று சொன்னார். ஜெபத்திற்கு பதில் கிடைப்பதற்கு நமக்குள் ஒரு மனம் வேண்டும். ஜெபத்திற்கு பதில் கிடைப்பதற்கு இயேசு நம் நடுவில் இருக்க வேண்டும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த இயேசுவினுடைய பெயர் தான் விசுவாசம் என்று பிற்காலத்தில் நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. 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 நம்ம யாரை நம்பணும் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசுவை தான் நம்ம நம்பணும். ஆமென். இந்த உலகத்திலேயே நம்ப தகுந்தவர் ஒரே ஆளுனா ஆண்டவர் இயேசு மட்டும்தான். ஆமென். மற்ற எல்லாருமே நமக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க.
உனக்கு நான் செய்யணும்னா இதை எனக்கு நீ தரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு ஒரு நாளும் ஒருபோதும் நம்மிடத்தில் எதையுமே அவர் எதிர்பார்க்க மாட்டார். ஒன்றை மாத்திரம் எதிர்பார்ப்பார், விசுவாசத்தை மாத்திரம் தான் எதிர்பார்ப்பார். ஹalleluya. அவர் மீண்டும் வருகிறேன்னு சொல்றார். அவர் வரும்பொழுது உலகத்தில் பார்ப்பார். எதை பார்ப்பார்? விசுவாசத்தையே பார்ப்பார். ஆமென். இந்த பிள்ளை கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறது, இந்த பிள்ளை ஆண்டவருடைய ஜனம் என்று சொல்லுகிறது. இந்த பிள்ளைகள் தங்களை தாங்களே விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். அவர்களுக்குள்ளே ஒரு மாயமற்ற விசுவாசம் இருக்கிறதா அல்லது சுத்தி இருதயத்தில் உள்ள விசுவாசம் இருக்கிறதா என்று சொல்லி என்ன செய்வார்? ஆண்டவர் பார்ப்பார். அந்த விசுவாசம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களையே ஆண்டவர் தம் பக்கத்தில் சேர்த்துக் கொள்வார். ஹalleluya. ஹalleluya. அப்ப இந்த உலகத்தில் எந்த காரியத்தை நீங்க எடுத்தாலும் வேதத்தின் பிரகாரம் தேவனுடைய சித்தங்களை நாம் செய்ய பிரயாசப்பட்டாலும், ஒரு ஜெபம் செய்கிறதாய் கூட இருக்கலாம், ஒரு ஊழியம் செய்கிறதாய் கூட இருக்கலாம், ஒரு சுவிசேஷம் சொல்லுகிறதாய் கூட இருக்கலாம், அல்லது நாம என்ன காரியம் செய்கிறதா இருந்தாலும் நமக்கு ஒண்ணு தேவை, அது விசுவாசம் மாத்திரம்தான். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹalleluya. வேதத்தில் இப்படியாக ஒரு வசனம் இருக்கிறது, விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்படின்னா என்ன? அவிசுவாசத்தினால் நமக்கு கிடைக்கிற எல்லாமே நமக்கு பாவம். ஹalleluya. அப்ப நமக்கு ஒரு காரியம் நமக்கு நடக்கிறதா இருந்தாலும், நமக்கு ஒரு காரியம் கிடைக்கிறதா இருந்தாலும், நம்ம கிட்ட ஏதாவது ஒரு காரியம் வருகிறதா இருந்தா கூட நமக்கு எதன் மூலமா வரணும் கேட்டா விசுவாசத்தின் மூலமா தான் நமக்கு கிடைக்கணும். ஆமென். விசுவாசிக்கிறது மூலமா கிடைக்காம வேற வழிகளில கிடைச்சா அதனால நமக்கு நிச்சயமா பாவம் இருக்கு அப்படின்னு பைபிள் நம்ம கிட்ட பேசுது. ஹalleluya. 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 ஆமா, போன வாரமே நம்ம சொன்னோம், கடன் வாங்கி வீடை கட்டி வைத்துட்டு கர்த்தர் வீட்டை கட்டி கொடுத்தான்னு சாட்சி சொல்ற குரூப் இருக்கிறாங்க. ஹalleluya. சபையில நின்னு கர்த்தர் எனக்கு வீட்டை கட்டி கொடுத்தாருன்ட்டு மாதந்தோறும் இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, கடனை வாங்கிக்கிட்டு. கேட்டால் நான் ஆண்டவர் பிள்ளை என்று பீத்திக் கொள்கிறார்கள். அது பாவம், அது பாவத்திற்கு அடையாளம். கர்த்தர் எனக்கு கார் வாங்குவதற்கு திராணி கொடுத்தார் என்று கடனுக்கு கார் வாங்கி கொண்டு மாதம் மாதம் என்ன செய்யறாங்க? கடனை செலுத்த முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சாட்சி கேட்ட கர்த்தர் என்ன ஆசீர்வதித்தார். ஹalleluya. கடன் வாங்கி ஒரு வாழ்க்கையை வாழுகிற குடும்பங்கள் அனைத்துமே பாவத்தில் நிறைந்திருக்கிற குடும்பமாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஹalleluya. ஏனென்றால் விசுவாசத்தினால் தான் நமக்கு எல்லாமே கிடைக்கணுமே ஒழிய கடன் வாங்குதல் மூலமாக நமக்கு எந்த ஒரு காரியமும் கிடைக்க கூடாது, அது பாவம். ஹalleluya. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியிலே இப்படிப்பட்ட காரியங்கள் இருப்பது உண்மையிலே வேதனைக்குரியது. அது ஒரு அவமானம். சபையை நடத்துகிற ஊழியர்களிடமிருந்து ஆரம்பிக்கப்பட்ட கடன் வாங்குதல் சபைக்குள்ள இருக்கிற மூத்த விசுவாசியிலிருந்து அப்புறம் இளைய விசுவாசிகளிலிருந்து அப்புறம் ஆரம்ப விசுவாசிகள் இருந்து இனிமே புதுசா வரப்போகிற புறஜாதிகள் மூலமாய் வரப்போகிற புதிய ஆத்துமாக்கள் வரைக்கும் அந்த பாதிப்பு இருக்கத்தான் செய்து கொண்டிருக்கிறது. ஹalleluya. சபையை நடத்துகிறவரே கடன் வாங்க ஆரம்பித்தால் சபைக்குள்ள இருக்கிற எல்லாருமே எப்படித்தான் இருப்பாங்க? கடன் வாங்கித்தான் வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற நிர்பந்தத்தில் தான் இருப்பார்கள். ஹalleluya. அது பாவத்திற்கு அடையாளம். அவ சபையை நடத்துகிற ஒரு ஊழியக்காரன் கடன் வாங்குகிற விஷயத்துல போகக்கூடாது. ஒரு ஊழியக்காரன் கடன் வாங்கினால் அவன் பாவம் செய்கிறவன். ஹalleluya. கடன் வாங்குதல் ஒரு அவமான சின்னம், கர்த்தர் மீது நம்பிக்கை இல்லை என்று வெளிப்படுகிறது. ஒரு ஊழியக்காரனை கடவுளை நம்பாமல் கையேந்துகிறவனாய் இருந்தால் அவனை விட ஒரு மோசமானவனை உலகத்தில் பார்க்க முடியாது. ஹalleluya. அவன் கடன் வாங்கி சபையை நடத்தினால் பின்பு ஜனங்களை அவன் ஏமாற்ற ஆரம்பிப்பான். மாதம் மாதம் கடனை அடைப்பதற்காகவே புதிய திட்டங்களை போடுவான். இதற்கு காணிக்க அதற்கு காணிக்க, இந்த கூட்டம் அந்த கூட்டம், பொருத்தனை செய்யுங்கள், அதற்கு இதற்கு என்று என்ன செய்வான்? திட்டம் போடுவான். அவன் தான் பாவம் செய்தது மட்டுமல்லாமல் சபைக்குள் இருக்கின்ற அப்பாவி விசுவாசங்களையும் எப்படி ஆக்குறான்? பாவத்திற்கு உட்படுத்துகிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால விசுவாசம் நமக்கு ரொம்ப முக்கியம். விசுவாச வாழ்க்கைக்குள்ள கடன் வாங்குதல் ரொம்ப மோசமான ஒன்று. செய்தியினுடைய நோக்கம் இதுவல்ல, ஆனாலும் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று நான் விரும்பி இதை உங்களிடத்தில் சொல்லி இருக்கின்றேன். ஹல்லேலூயா. 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 அப்ப ஆண்டவர் இயேசு உலகத்திலே
விசுவாசத்தை முளைப்பிக்கிறதுக்காக, விசுவாசத்தை துவங்குவதற்காக தாம் எடுத்த அந்த ஊழிய பயணத்திலே போகிற இடங்கள் எல்லா இடத்திலும் யாரிடத்திலெல்லாம் விசுவாசம் இல்லாம கூட இருந்துச்சோ அவர்களுக்கும் அற்புதத்தை செய்தார். யாரிடத்தெல்லாம் விசுவாசம் இல்லாம இருந்துச்சோ அவங்களுக்கு புதிய விசுவாசத்தை துவக்கி கொடுத்து அதன் மூலமாக அற்புதத்தை அவர்களுக்கு இலவசமாய் கொடுத்தார். அதே போல யாரிடத்திலெல்லாம் கொஞ்சம் போல விசுவாசம் இருந்துச்சோ அவர்களுக்கும் தேவன் அற்புதத்தை செய்தார். ஹalleluya 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 ஹalleluya. ஹalleluya. அப்படித்தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. மார்த்தாள் மரியாள் என்கிற 2 சகோதரிமார்கள் அவர்கள் ஆண்டவரை தன் வீட்டிலே அன்பாய் ஏற்றுக்கொண்டார்கள். தன் வீட்டிலே ஒரு சகோதரன் வியாதி உள்ளவனாய் இருக்கிறான். மரணத்துக்கு எதுவாய் மரண படுக்கையில் அவன் இருக்கிறான். எப்போது மரிப்பான் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் மரித்து போகிற தன்மையில் அவன் இருந்து கொண்டிருக்கிறான். அந்த நிலைமையில் இந்த வீட்டிலே வந்து இயேசு தங்குகிறார், உணவருந்துகிறார், அவர்களோடு கூட பழகுகிறார். அவருடைய வாழ்க்கை முறை முழுவதும் அவருக்கு தெரிகிறது. ஊழியத்தின் நிமித்தம் அந்த வீட்டிலிருந்து வேறொரு கிராமத்திற்கு என்ன செய்கிறார், ஊழியம் செய்ய போய்விடுகிறார். திரும்பி வருவதற்கு 3 நாள்ல இருந்து 4 நாள் வரைக்கும் ஆகி போச்சு. ஊழியத்தை முடிச்சுட்டு திருப்பி வாரார். வந்து பார்க்கும் பொழுது ஊரே அழுது கொண்டு இருக்கிறது. ஆண்டவருக்கு மனசு தாங்கல. ஆண்டவர் அந்த சகோதரன் மரித்தான் என்று சொல்லி அவரும் கண்ணீர் வடிக்கின்றார். உடனே அங்கே சகோதரிகளிலே ஒருத்தி சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் இங்கேயே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்கிற வார்த்தை பேசப்படுகிறது. ஹalleluya. நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே. ஏன் நீர் அங்கே போனீர்? ஏன் நீர் ஊழியத்திற்கு போனீர்? ஏன் இந்த இடத்தை விட்டுட்டு போனீர்? உமக்கு சாப்பாட்டில் குறை வைத்தோமா? உம்மை கவனிக்கிறதில் குறை வைத்தோமா? உமனுக்கு சகல பணிவிடைகளை நாங்கள் செய்தோமே, ஏன் எங்களை விட்டு போனீர்? என் சகோதரன் மரித்து விட்டான் பாரும் என்று என்ன செய்றாங்க, எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக ஆண்டவராக இயேசுவை முன்னிறுத்தி ஒரு குற்றவாளியை போல என்ன செஞ்சாங்க, கஷ்டப்படுத்தினாங்க. ஹalleluya 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 ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையில அப்படித்தான் நாம செய்றோம். ஆண்டவர் இயேசு நம்முடைய சித்தத்தை செய்வதற்கு நாம் ஆண்டவரை முழுமுழுதாக நம்பாமல் சந்தேகத்தோடும் குழப்பத்தோடும் பயத்தோடும் திகிலோடும் கவலையோடும் வாழ்ந்து கொண்டு பல நேரங்களில் ஆண்டவரை விட்டுவிட்டு சுயமாய் சிந்தித்துக் கொண்டு நாம் இருந்து விட்டுட்டு ஆண்டவர் எனக்கு இதை செய்யல, ஆண்டவர் எனக்கு ஒண்ணுமே செய்யல அப்படின்னு நினைக்கிறோம். ஆண்டவரையே குறைபடுத்துவர்களாய் நாம் மாறிவிடுகிறோம். அந்த ஏவாள் அப்படித்தான் ஆண்டவரை குறை சொன்னாள். அந்த ஆதாம் அப்படித்தான் ஆண்டவரை குறை சொன்னார். நீர் படைத்த மனைவிதானே என்னை ஏமாற்றினாள், நீர் படைத்த சர்ப்பம் தானே என்னை வஞ்சித்து ஏமாற்றினது என்று சொல்லி நீர் படைத்த என்று சொல்லி ஆண்டவரே குறை சொன்னார்கள். அதை போலத்தான் இந்த யாரு இந்த சகோதரியும் அப்படி சொல்லுகின்றார். ஹalleluya. மார்த்தாளை நோக்கி ஹalleluya ஹalleluya. ஆண்டவர் சொல்லுகின்றார், அந்த கல்லை எடுத்து போடுங்க, கல்லறை திறங்க. அவன் உயிரோட வரக்கூடிய ஒரு சக்தி உள்ளவன் என்று சொல்லி தன் மனதிலே அவர் நினைக்கிறார். இந்த செத்து போனவனை உயிரோடு எழுப்புனா இவன் மூலமா ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை என்ன செய்யும், ஜனங்களுக்குள்ளே வரும். உயிர்த்தெழுதலை குறித்தும் நித்திய காலமாய் ஜீவிக்கிறதை குறித்தும் ஆண்டவர் ஜனங்களுக்கு உபதேசிக்க அவர் நினைத்தார். அதனாலே இவனை ஒரு சாட்சியாக ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார். கல்லை எடுத்து போடுங்கள், கல்லையிலிருந்து அவனை கொண்டு வாங்க சொல்லும் பொழுது அவன் சொல்லுகிறா, அவன் செத்து 4 நாளாச்சு, அவனை சுத்தி துணியை வச்சிருக்கோம், இப்ப போய் எடுத்த ரொம்ப நாருமே, அழுகி போன உடலா இருக்குமே, இப்ப போய் அவனை திறந்து விட சொல்றீங்க, நல்லாவா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்பொழுதுதான் ஆண்டவர் இதை சொன்னார். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்று அவரை ஞாபகப்படுத்துகின்றார். ஹalleluya. அப்ப ஒரு அற்புதம் நடப்பது தேவநாம மகிமைக்காக. ஹalleluya. அதற்கு ஆயுதம் என்னன்னு கேட்டால் விசுவாசம். ஆமென். தேவன் நமக்கு நல்ல அற்புதங்களை செய்கிறார், அவர் நிச்சயமா செய்வார். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை, அவரால் எல்லாமே முடியும். ஹalleluya. ஒரு பணம், நான் சொன்னேன், ஒரு பணம் வர்ற காரியமா இருந்தா கூட நீங்க விசுவாசிச்சு உண்மையா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி சரியான நேரத்திற்காக காத்திருந்தா நிச்சயமாக அந்த காரியம் ஆண்டவரால் நமக்கு கிடைக்கும். ஹalleluya. நான் சொல்றேன், தடை இல்லாம கிடைக்கும். ஹalleluya. தடையே இருந்தாலும் தடையை உடைச்சிட்டு ஆண்டவரால் கொடுக்க முடியும். ஹalleluya. அப்படிப்பட்ட மகிமையை நாம பார்க்கணும் அப்படின்னா நமக்கு தேவை விசுவாசம். ஹalleluya. இவளுக்கும் அப்படித்தான் ஆண்டவர் சொன்னார். ஹalleluya ஹalleluya. உடனே அவர்கள் அந்த மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலே கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை
அனுப்பினதை சூழ்ந்து நிற்கின்ற ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். ஹalleluya அல்லேலூயா. ஹalleluya. அங்க அவர் ஜெபம் பண்றாருங்க. ஆண்டவரே, என் ஜெபத்துக்கு நீங்க எப்போதும் பதில் கொடுக்குறீங்க, என் ஜெபத்தை கேட்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் ஜெபிக்க விரும்பல, நான் அதிகாரத்தோட எழுந்து வான்னு என்னால சொல்ல முடியும். ஆனாலும் ஆண்டவரே, என்னை தாழ்மைப்படுத்துறேன். இந்த ஜனங்கள் எல்லாம் பார்க்குறாங்க, அவங்களும் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். என்னை அனுப்பின பிதாவானவர் மூலமாக அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும். ஆனால் இங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல், இயேசு யாரென்றே தெரியாமல் அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள் இந்த ஊர்ல, இந்த கிராமத்துல. அவங்க எல்லாம் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க எல்லாரும் என் சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்காகத்தான் நான் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். பிதாவே, என் ஜெபத்தை கேளும், என் ஜெபத்தை கேட்பீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். என் சுத்தி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் தேவ மகிமையை பார்க்க வேண்டும், அவர்களும் விசுவாசிக்க வேண்டும் என்று நான் என்ன செய்கிறேன், இதை சொல்லுகிறேன் என்று ஜெபித்தார். ஹalleluya. அப்ப நாம எதுக்கு ஜெபம் பண்ணணும்? நம்மளை சுத்தி இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்காகவே ஜெபிக்க வேண்டும். ஹalleluya. நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்கள் நம்மை போல ஆண்டவரை விசுவாசிக்கும்படியாக ஜெபிக்க வேண்டும். ஹalleluya. ஹalleluya. விசுவாசம் எவ்வளவு முக்கியமோ அதை போல ஜெபமும் ரொம்ப முக்கியம். ஹalleluya. நீங்க விசுவாசிக்கிறீங்க, உண்மை. உங்க விசுவாசத்தை வெளிப்படுத்தணும்னா என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நேரத்தில் அவர் கற்றுக் கொடுக்கின்றார். ஹalleluya. எங்க சுடுகாட்டுல வச்சு கற்றுக் கொடுக்கிறார். செத்தவனை கொண்டே அடக்கம் பண்ணி எங்க வச்சுட்டாங்க? சுடுகாட்டுல வச்சுட்டாங்க. சுடுகாட்டிலேயும் ஆண்டவர் போதனையை நிறுத்தவில்லை. சுடுகாட்டிலேயும் ஆண்டவர் அற்புதம் செய்கிறவராய் இருக்கின்றார். செத்து போனா கூட, சுடுகாட்டுல போய் நின்னா கூட, அழுது புலம்பி தவிச்சுக்கிட்டு இருந்தா கூட, எங்கேயும் இயேசுவால் அற்புதத்தை செய்ய முடியும். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹalleluya. ஹalleluya. சுடுகாட்டிலையும் ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் இயேசு சுடுகாட்டிலையும் ஜெபம் பண்றார். ஹalleluya. ஹalleluya. சுடுகாட்டிலேயே ஆண்டவர் போய் ஜெபம் பண்றாருன்னா, உங்களை ஆண்டவர் சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ண சொல்றார். ஹalleluya. ஆண்டவர் எங்க வந்து ஜெபம் பண்ண சொல்றாரு? சர்ச்சில் வந்து ஜெபம் பண்றார். ஹalleluya. ஆண்டவர் சபையிலும் இருக்கின்றார். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. அப்ப ஜெபிக்க வராதவர்கள், ஜெப கூட்டங்களுக்கு போகாமல் ஆங்காங்கே வீடுகளிலே ஆன்லைன்ல ஜெபத்தை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், நீங்க தயவு செய்து உங்க சர்ச்சுக்கு என்ன செய்யுங்க, கண்டிப்பா போங்க. சபைக்கு என்ன செய்யுங்க, ஜெபம் பண்றதுக்காக வாங்க. சபை ஆண்டவருக்கு ஜெப வீடு என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது அவருடைய வீடு என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்க காரியம் நல்லது நடக்கணும், உங்களுக்கு அற்புதம் நடக்கணும், உங்களுக்கு அதிசயம் நடக்கணும்னா தயவு செய்து இருகர கூப்பி நான் உங்களை கேட்டுக்கிறேன், ஆண்டுடைய ஆலயத்துக்கு வாங்க. அவர்கிட்ட வந்து ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஜெபத்தை அவர் கேட்கிறவராய் இருக்கிறார். உங்களுக்கு நிச்சயமாய் பதில் கொடுப்பார். ஹalleluya. உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆமென். உங்களுக்கு அதிசயம் நடக்கும். ஆமென். என்னெல்லாம் நீங்க மனசுல வச்சிருக்கீங்களோ அத்தனை காரியத்தை ஆண்டவரால் செஞ்சு கொடுக்க முடியும். ஆமென். இங்க அப்படித்தான் செத்தவனை உயிரோட எழுப்புகிறார். ஆமென். ஹalleluya. 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 அதான் கர்நாடகா மாநிலத்தில் ஒரு அப்போஸ்தல ஊழியத்தை செய்து கொண்டிருந்த ஒரு மனிதர் இருந்தார். அவர் இதுவரைக்கும் 3 நபர்களை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். அவர் இப்பொழுது உயிரோடு இல்லை. அவருடைய மகன் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு வயசு எப்படியும் ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்கும். அப்போ கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடந்து எப்படியும் ஒரு 30 வருஷத்துக்கு மேலே இருக்கும். கர்நாடகா மாநிலத்திலே செத்து போய் மறிச்சு போய் அடக்கம் பண்ணுற நிலைமையில் வீடே அழுது புலம்பிக்கிட்டு இருக்கும் பொழுது அங்கே இந்த ஊழியக்காரர் போய் இயேசுவின் நாமத்தினாலே என்று சொல்லி அவர் ஜெபித்து என்ன பண்ணியிருக்கிறார், மரித்து போனவர்களை உயிரோடு எழுப்பி அற்புதம் செய்திருக்கின்றார். ஹalleluya. ஹalleluya. ஷெக்கினா ஊழியம். என்ன ஊழியம்? ஷெக்கினா ஊழியத்திலே ஒரு அப்போஸ்தலர் இப்படியாக மரித்தவர்களை உயிரோடு எழுப்பி இருக்கின்றார். எப்போ? கடந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாக. நமக்கு அப்படிப்பட்ட விசுவாசம் இருந்தால் நம்முடைய ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்டு நிச்சயமாய் மரித்து போனவர்களை கூட உயிரோடு எழுப்ப முடியும். ஹalleluya. தேவனுடைய சித்தம் நடக்குங்க. தேவனுக்கு அது சித்தம்னா நிச்சயமா நடக்கும். நம்முடைய ஊழியத்திலும் கர்த்தர் அப்படி செய்வாராக. ஆமென். நம்முடைய அப்போஸ்தல கூடாரத்திலும் ஆண்டவர் அப்படி செய்வாராக. ஆமென். ஹalleluya. ஹalleluya. அப்ப அந்த ஜெபம் நிச்சயமாக ஏறெடுக்கப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நாமும் ஜெபித்தால் நம்மை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் ஆண்டவர் இயேசுவை விசுவாசிக்கும்படியாக அவர் அற்புதங்களை செய்வார். நம்முடைய ஜெபமும் ஆண்டவரால் கேட்கப்பட்டு ஜனங்களும் ஆண்டவர் இயேசுவின் பின்னே ஓடி வருவார்கள். ஹalleluya. அப்ப நீங்க ஜெபம் பண்ண ஆண்டவர் பின்னாடி மக்கள் ஓடி வருவாங்க. நீங்க ஜெபம் பண்ண ஆண்டவரை
நம்புவாங்க. ஹalleluya அவங்க ஆண்டவரை நம்பணும்னா நீங்க என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஹalleluya 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 அவர் அப்படி ஜெபம் பண்ண பிறகு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். ஹalleluya. அப்போ உங்க பிரச்சனைகளை, உங்களுக்கு இருக்கிற போராட்டங்களை, உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்களை நீங்க ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணா மட்டும் போதாது, அதிகாரத்தோட விசுவாச வார்த்தையை பேசணும். ஹalleluya 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 ஆலயம் கட்டுமான பணிக்கு நீங்க என்ன செய்றீங்க? ஜெபம் பண்ணீங்க, ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணீங்க. ஜெபம் பண்ணி முடிச்சிட்டு அடுத்து என்ன செய்யணும் கேட்டினா, என்ன செய்யணும்? இயேசுவின் நாமத்தினால இந்த ஆலயம் புதிய ஆலயமாய் மாற்றப்படுவதாக. இந்த வார்த்தையை நீங்க என்ன செய்யணும்? ஜீவனுக்கு ஏதுவாக நீங்க பேசணும். ஹalleluya நீங்க ஜீவனுக்கு ஏதுவாக கர்த்தரை நம்பி நீங்க ஜெபிச்ச பிற்பாடு விசுவாசத்தினால இந்த வார்த்தைகளை நீங்க பேசுனீங்கன்னா கூடிய சீக்கிரத்துல இந்த சர்ச் என்ன செய்யும்? புதிய ஆலயமாய் கட்டப்பட்டு என்ன செய்யும்? கர்த்தருக்கு மகிமையா ஒளி வீசும். ஹalleluya ஹalleluya. ஹalleluya வியாதி இருக்கு என் சரீரத்துல, நான் ஜெபம் பண்ணிட்டேன். ஜெபம் பண்ணி முடிச்சிட்டு என்ன செய்யணும்? சுகத்தை, ஆண்டவரே நான் கண்ணில் பார்க்க வேண்டும், என் கால் வலி வேதனை இயேசுவின் நாமத்தினால நீங்கி போவதாக. அப்ப ஜெபம் பண்றதுக்கும் விசுவாச அறிக்கைக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. ஜெபம் பண்றதுக்கும் விசுவாச அறிக்கை செய்யறதுக்கு வித்தியாசம் உண்டு. ஜெபம் என்பது, ஆண்டவர் இயேசுவே என் வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று நீர் சொன்னீரே, உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே எனக்கு சுகம் கிடைப்பதாக, ஆமென், எனக்கு சுகத்தை தாங்கப்பா அப்படின்னு நாம கண்ணீரோட என்ன செய்யணும்? ஜெபம் பண்றோம். நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொன்னீரையா, உம்முடைய தழும்புகளினால் எனக்கு சுகம் கிடைக்கட்டும் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம். என் மரண படுக்கை மாறட்டுமப்பா, என் கடன் கஷ்டம் மாறட்டுமப்பா, ஹalleluya இப்படிலாம் நம்ம என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு, வேத வார்த்தையின்படி ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு, விசுவாசமா ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து விசுவாசம் அறிக்கை செய்யணும். இங்கே சொல்லுகிறார், மரித்து போன லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். நாம என்ன செய்யணும்? நமக்கு உண்டான ஆசீர்வாதத்தை வா என்று கூப்பிட வேண்டும். ஹalleluya என்ன செய்யணும்? வா என்று அழைக்க வேண்டும். அதை விசுவாசமாய் செய்ய வேண்டும். ஹalleluya விசுவாசம் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் இயேசு இங்கே பிதாவாகிய தேவனை முழுவதுமாக விசுவாசித்து தனக்கு பிதாவின் மூலமாக அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது என்று அறிந்து இந்த வார்த்தைகளை அவர் சொன்னார். ஹalleluya சொன்ன உடனே மரித்தவன் வெளியே வந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹalleluya அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது, அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி இவன் கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள் என்று சொன்னார். ஹalleluya ஹalleluya ஆமா. அப்ப எந்த ஜனங்கள் மூலமாக கட்டு போடப்பட்டிருக்கிறதோ அந்த ஜனங்கள் மூலமாகவே கட்டுகள் அவிழ்க்கப்படும். ஹalleluya புரியல போல நான் சொன்னது. எந்த ஜனத்தின் மூலமாக நம் கண்களுக்கு புலப்படாத சில காரியங்கள்னால் நாம் கட்டப்பட்டிருப்போம். நமக்கு மூஞ்சிக்கு முன்னாடி நல்லா பேசுவாங்க, பின்னாடி போனா நம்மளை தப்பா சொல்லுவாங்க. நம்ம நல்லா இருக்கணும்னு நம்ம கிட்ட நல்லா பேசுவாங்க, பின்னாடி போயிட்டு நாசமா போட்டவன் குடும்பம் உயரக்கூடாது, பிள்ளைகள் படிக்கக்கூடாது, உயரக்கூடாது, அப்படி இப்படி என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. இது ஒரு கட்டு. இதே மாதிரி அநேக கட்டுகள் உண்டு. வேலை செய்கிற இடத்துலையுமே நம்மக்கிட்ட நல்லா பேசிட்டு நமக்கு மேலே இருக்கிற மேனேஜர்கிட்ட நம்மளை பற்றி என்ன செய்வாங்க? புகார் பண்ணி வச்சுருவாங்க. அது ஒரு உயர்வுக்கு போகக்கூடிய ஒரு தடை கற்களாக அவங்க என்ன செய்வாங்க? செஞ்சு வச்சுட்டு போயிடுவாங்க. நாம் நல்லா வேலை செஞ்சுருப்போம், நம்ம நல்லா ரிப்போர்ட்டிங் பண்ணியிருப்போம், நாம் எல்லா மேனேஜருக்கும் என்ன செய்வோம்? நல்ல கணத்தையும் மரியாதையும் கொடுத்துருப்போம், ஆண்டவர்கிட்டையும் உண்மையாக இருப்போம், வேலை செய்கிற இடத்துல நம்ம என்ன செய்வோம்? உண்மையாக இருப்போம். ஆனாலும் சில மனிதர்கள் மூலமாக நமக்கு கிடைக்கிறது கிடைக்காம போயிருக்கும். கடனை நாமளா இழுத்து போட்டிருக்க மாட்டோம். சில ஆசை, சில பயங்கரமான ஒரு பேராசை, அவன் நல்லா இருக்கான் நானும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு அவசரப்பட்டு நாம் என்ன செய்வோம்? சில காரியங்களை நம்ம குடும்பத்துக்கு என்ன செய்வோம்? கொண்டு வந்துடுவோம். அப்படிப்பட்ட கட்டுக்களெல்லாம் என்ன செஞ்சிருக்கு? நம் மூலமாக ஏற்பட்ட மாதிரி தெரியல, ஆனால் நம் மூலமாக ஏற்படலை, யாரோ சிலர் மூலமாக என்ன செஞ்சிருக்கோம்? வந்திருக்கோம். ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகின்றார், நீங்கள் ஆண்டவர்கிட்ட உண்மையாக விசுவாசி ஜெபம் பண்ணிட்டு ஆசீர்வாதத்தை நோக்கி நீங்கள் கட்டளை போட்டால் நிச்சயமாக யார் மூலமாக கட்டப்பட்டிருக்கிறதோ அந்த கட்டுகள் எல்லாம் அவர்கள் மூலமாகவே அவிழ்க்கப்படும். என் இயேசுவானவர் அவர் தம்முடைய வாயினால் கட்டளை கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. சொல்லுங்க. ஹalleluya. அப்படி நடக்குங்க. அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்த இயேசு செய்தவர்களை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் என்ன செஞ்சாங்க? அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
அல்லேலூயா. ஹalleluya அல்லேலூயா. ஹalleluya. ஆனா இப்படி அற்புதம், இப்படி அதிசயம், சில பணம், சில ஆசீர்வாதம், சில நல்ல வாழ்க்கை, சில உயர்வு வரும் பொழுது சில பிசாசு பிடிச்சவங்க என்ன சொல்லுவாங்களாம், நம்மளை ஏதோ பாவம் செஞ்சு வாங்கியிருக்கான், இவன் ஏதோ சீட்டிங் பண்ணி வாங்கியிருக்கான், இவன் யாரையோ ஏமாற்றி வாங்கியிருக்கிறான், இவன் கொள்ளையடிச்சு வாங்கியிருக்கிறான், அதனால தான் இவன் வாழ்க்கையில் உயர்ந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க. அவங்களுக்கு இந்த இடத்தில் பேர் சொல்லப்பட்டிருக்கிறது பரிசேயர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன பேர் போட்டிருக்கு? பரிசேயர்கள். அவர்கள் இயேசுவை எப்போதுமே ஒரு தவறான நபராவை சித்தரிப்பார்கள். உள்ளத்தில் நல்லா தெரியும் இவர் தேவனுடைய குமாரன் தெரியும், ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல், அதை விசுவாசிக்க மனதில்லாமல், அவரிடத்தில் முறையிட மனதில்லாமல், அங்கே இருக்கிற ஜனங்கள் ஆண்டவர் இயேசு பின்னே ஓடிடுவாங்கன்னு பயந்துக்கிட்டு உடனே அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் இயேசு பக்கம் போகக்கூடாமல் செய்யறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் அவங்க என்ன செய்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, இது பிசாசு மூலமாக தான் செஞ்சுருக்காங்க, இது உண்மையான கடவுள் மூலமாக செய்யலை அப்படி சொன்னாங்க. அல்லேலூயா. ஆனால் அங்கே இருந்த நபர்களுக்கு நன்றாய் தெரியும், யாருக்கெல்லாம் உண்மையாக நல்லா தெரிஞ்சுச்சோ அவங்கெல்லாம் இயேசு மீது விசுவாசம் ஆயிட்டாங்க. ஆமென். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கும் சொல்லுகிறேன், நீங்களும் ஆண்டவர் இயேசுவை நம்புங்கள். அப்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வு கிடைக்கும், நல்ல ஒரு மேன்மையான காரியங்கள் கிடைக்கும். உங்க குடும்பத்தில் தொடர்ந்து செழிக்க என்ன செய்யும், ஆண்டவர் உதவி செய்வார். அது மாத்திரமல்லாமல் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தையும் கர்த்தர் என்ன செய்வாரு, அவர் தன் மீது பொறுப்பை எடுத்துக்கொள்வார். அவர்களை வாழ வைக்க ஆண்டவர் என்ன செய்வார், பிரயாசப்படுவார். அது மாத்திரமல்லாமல் உங்களை சில பேர் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, உங்க உயர்வை நோட்டம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, உங்களை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஜனங்கள் முன்பதாக உங்களை பல மடங்கு உயர்த்தி கொண்டே போவார். எந்தெந்த இடத்தெல்லாம் தலை குனிவு ஏற்பட்டதோ அந்தந்த இடத்தெல்லாம் கர்த்தர் தலையை நிமிர பண்ணுவார். ஆமென். ஏன் அந்த லாசரு செத்து இருக்கும் பொழுது இந்த பரிசேயர்கள் வந்து பேசலையே, தேவன் பேரை சொல்லி ஜெபிக்கலையே, தூக்கி அடக்கம் பண்ணி அதோட காரியத்தை முடிச்சிட்டாங்களே அடக்காராதனையவே. அப்போ வராதவங்க உயிரோடு எழுந்த பிறகு வர்றாங்கன்னா அப்ப நீங்க புரிஞ்சுக்கோங்க, ஒரு நல்லதே நடந்தாலும் கெட்டவங்களுக்கு என்ன செய்யாது, பிடிக்காது. அப்படி சிலர் இருப்பாங்க. ஹல்லேலூயா. நாம எப்பவுமே ஆண்டவரை விசுவாசிக்கிற கூட்டத்தோடு கூட இருப்போம், அதுதான் நமக்கு நல்லது. ஹல்லேலூயா. ஆண்டவரை விசுவாசிக்காதவன் எதுக்கு நமக்கு தேவையே இல்லையே. ஆண்டவரை விசுவாசிச்சு அவர் நமக்கு அப்பா, நாம அவருடைய பிள்ளைகள். ஆண்டவரை விசுவாசிக்கிறவன் நமக்கு யாரு, சகோதர சகோதரிகள். அப்படிப்பட்ட கூட்டத்தோடு கூட நம்ம இணைந்து கொண்டால் அது நம்முடைய வாழ்க்கை வளமாக்கும். அப்ப உங்கள் விசுவாசமே உங்களை விடுவிக்கும் ஆற்றல் உள்ளது. அல்லேலூயா. அப்ப இந்த மரித்த லாசரு வெளியே வந்ததற்கு காரணம் ஆண்டவராகிய இயேசு அவர் விசுவாசித்து மற்ற ஜனங்களும் விசுவாசிக்கும்படியாக இந்த அற்புதத்தை அவர் செய்தார். அல்லேலூயா. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின்படி அவர் சொல்லுகின்றார், விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று சொல்லுகின்றார். அல்லேலூயா. கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவன் ஆனால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். அல்லேலூயா. அவன் செத்த உடனே என்னத்த பாவம் செஞ்சானோ, இவன் இப்படி வியாதியில செத்து போயிட்டான், இவன் என்ன அக்கிரமம் செஞ்சானோ இவனுக்கு இப்படித்தான் நடக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க, சொல்லுவாங்க. அப்படிதான் ஒரு தாயார் வந்தாங்க, அவங்க ஒரு சாட்சி சொன்னாங்க. அவங்க சொன்ன சாட்சி உண்மையிலேயே நம்ம நம்ப முடியாது, அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான சாட்சி. அவங்க ஆசாசையாய் வளர்த்த அன்பு மகன், ஒரே மகன், ஒரு பொண்ணு. அவர் கணவர் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, மரிச்சு போயிட்டாங்க. இவங்க வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு அந்த மகனை படிக்க வச்சு நல்ல பெரிய ஆளாக்கி, அவங்க மகளையும் அவங்க நல்லா படிக்க வச்சு நல்லா பெரிய ஆளாக்கி, குடும்பம் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நோக்கி போகும்பொழுது என்ன நடந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மகன் பைக் ஆக்சிடென்ட்ல பயங்கரமான என்ன செஞ்சிட்டான், பாதிக்கப்பட்டான். ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிட்டாங்க. தலையிலிருந்து கால் வரைக்கும் எல்லாமே எலும்புகள் நொறுக்கப்பட்டு போயிடுச்சு. என்ன செய்யணும் தெரியல. அப்போ உங்க மகன் செத்து போயிட்டான், இனிமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தாய் மிகுந்த வேதனையோடு கூட கதறி கதறி அழுதாங்க. எல்லா ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஜனங்கள் முன்பதாக, சொந்த பந்தங்கள் முன்பதாக பயங்கரமான அழுகை அழுதாங்க. நம்ம இந்த சம்பவத்தை நேரில் இருந்து பார்த்தா உண்மையிலே நமக்கே கண்ணீர் வந்துடும். ஒரு அன்பான தாயா இருந்து மகனை நல்ல அன்புள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு பார்த்து 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 அவங்க என்ன செஞ்சாங்க, ஊட்டி ஊட்டி வளர்த்தாங்க. அவங்க புருஷன் கிடையாது, கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சதை வச்சு தான் வளர்த்தாங்க. சொந்த பந்தமெல்லாம் ஒதுக்கி தள்ளும் போது நானும் என் பிள்ளைகளுமே எனக்கு போதும் அப்படின்னு என்ன செஞ்சாங்க, வேற கல்யாணத்தை பண்ணாம என்ன செஞ்சாங்க, பிள்ளைகளுக்காக தங்க வாழ்க்கையை வச்சிருந்தாங்க. எந்த பிள்ளைகள், இந்த பிள்ளைகள் நல்லா இருக்கணும் தானே அப்படின்னு சொல்லி தான் வாழ்ந்தாங்க. இப்ப இந்த பிள்ளைகளுக்காக வாழ்ந்துற அந்த வாழ்க்கையில பிள்ளையே மரித்து போய் விட்டதுன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய கஷ்டங்களை கொடுக்கும், எவ்வளவு பெரிய வேதனை கொடுக்கும். யாராலையும் அழுகாம இருக்க முடியாதுங்க.
இவா இயேசுல போய் சேர்ந்தா, அதனாலதான் இவன் மகன் இப்படி ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. அந்த அம்மாவை என்ன செஞ்சாங்க, இப்படி சொல்லி புண்படுத்தினாங்க. அந்த அம்மாவுக்கு தாங்கல. ஆனாலும் அந்த அம்மாவுக்கு ஒன்னே ஒண்ணுதான், மனசுல விசுவாசம். ஆமென். அங்க டாக்டரே சொல்லிட்டார், செத்து போயிட்டான். தூக்கிட்டு போய் என்ன செய்யுங்க, ஆம்புலன்ஸ் உங்களுக்காக பேசி இருக்கிறேன் வரும், நீங்க எடுத்துட்டு போய் என்ன செய்யுங்க, ஆக வேண்டியதை பாருங்க அப்படின்னு டாக்டர்கள் சொல்லிட்டாங்க. சுத்தி இருக்கிறவங்களும் இந்த பொம்பளை இப்படியே அழுதுட்டு கிடக்கா, வாங்க நம்ம கூட்டு போய் ஆக வேண்டியதை பார்ப்போம்னு புலம்புறாங்க. அந்த நேரத்தில் இந்த அம்மா தனக்குள்ள இருக்கின்ற விசுவாசத்தினாலே எழுந்து நின்று, இயேசுவின் நாமத்தினாலே என் மகனுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருந்த விபத்தை கொடுத்த அசுத்த ஆவி இப்போது இந்த இடத்தை விட்டு கடந்து செல்வதாக, மரித்து போன என் மகனை ஆண்டவர் இயேசு உயிரோடு எழுப்புவீராக, உங்க மேல நான் விசுவாசம் வச்சு இதை நான் ஜெபிக்கிறேன். இயேசு என் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறதுனால எனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை நீங்க வெட்கப்படுத்த விட்டுறாதீங்க, என்ன தலைகுனியை விட்டுறாதீங்க, நீங்க என் மகனை உயிரோடு எழுப்புங்க அப்படின்னு கதறி 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 ஜெபம் பண்றாங்க. ஹalleluya. நீங்க நினைக்கிறீங்க உடனே பதில் கிடைச்சிச்சு நினைக்கிறீங்க, இல்ல. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தாங்கன்னா எல்லாருமே சொந்த பந்தம் தான் இவங்களுக்கு. இந்த அம்மாவுக்கு ரொம்ப நெருங்கினவங்க தான். இந்த ஜெபத்தை பார்த்தோன்னே இவளுக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு, இவளுக்கு மெண்டல் ஆகி போச்சு. புருஷன் ஜாகும் போதே இவன் மெண்டல் ஆகியிருந்தா, மகன் செத்த பிறகு ரொம்ப மெண்டல் ஆகிட்டா அப்படின்னு நினைச்சாங்க. எல்லாரும் சொன்னாங்க, ஏசுல போய் சேர்ந்தாலே மெண்டல் முடிச்சவங்களா தான் இருப்பாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா இந்த அம்மா இப்படியே மணி நேரம் கடக்கிறது, 10 நிமிஷம், 1/4 மணி நேரம், 1/2 மணி நேரம் இப்படியே போகுது. அவங்க ஜபத்தை நிப்பாட்டவே இல்லை. என் மகன் உயிரோடு எழும்பட்டும் எழும்பட்டும் எழும்பட்டும், என் மகன் நிச்சயமா எந்திரிச்சுப்பான். யாரை வண்டியை தொட்டாலும் தொட விடுறது கிடையாது. அந்த உடம்ப வச்சிருப்பாங்கல்ல ஸ்ட்ரக்சர் மாதிரி வச்சு, தொடவே விடுறது இல்லை. அந்த அம்மா பிடிச்ச கையை எடுக்கல, ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஜபம் பண்ணி கடைசியில பாத்தீங்கன்னா உடல் அசைய ஆரம்பித்து விட்டது. ஹalleluya. ஹalleluya. உடல் அசைய ஆரம்பிச்சது, உயிர் உள்ள வந்துருச்சு, ஆண்டவர் நாம மகிமை பட்டு விட்டது. ஹalleluya. இருந்தவங்க வெட்கப்பட்டு போயிட்டாங்க. ஹalleluya. மரித்த அவங்க மகன் உயிர் வந்து விட்டது என்று சொல்லும் பொழுது, இயேசுவே உமக்கு நன்றி, என் விசுவாசத்தை நீங்க என்ன செய்யல, வெட்கப்பட விடல. என் விசுவாசத்தில் நான் தலை நிமிர்ந்து நிற்கத்தான் வேண்டும், தலை குனிஞ்சு போக கூடாது. எல்லாரும் என்ன குறிச்சு கேவலம் அசிங்கமா பைத்தியம் மெண்டலு கிறுக்கு அப்படின்லாம் சொன்னாங்க. அவங்க முன்னாடி என்ன நீங்க உயர்த்தினதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் என்று மகிமைப்படுத்துகிறேன். ஆமென். ஹalleluya. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். செத்து போனா கூட எழுப்ப வல்லமை உள்ளது. ஹalleluya. அந்த அளவுக்கு துளி சந்தேகம் இல்லாம ஆண்டவர் விசுவாசிக்கணுங்க. ஹalleluya. அந்த அம்மா இன்னைக்கு ஊழியக்காரி அம்மாவா மாறிட்டாங்க. ஹalleluya. அந்த மகன் ஊழியத்துல மிகுந்த ஒரு பொறுப்புள்ள நபராய் மாறிவிட்டான். ஹalleluya. அவன் சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் ஏழைகளுக்காக செலவிட ஆரம்பித்து விட்டான். இன்றும் உயிரோடு இருக்கிறான். ஹalleluya. 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 வயசு 40 ஆச்சு இன்னைக்கு. ஹalleluya. 40 42க்கு மேல தான் இருக்கும். இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறான் பெங்களூர்ல. ஹalleluya. நம்ம சபைக்கு பிரசங்கத்துக்கு வந்த அருமையான பெங்களூர்ல இருந்து வந்த அம்மாவுடைய மகனுடைய கதை தான் இப்பொழுது உங்களுக்கு நான் சொன்னேன். ஹalleluya. 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 அற்புதம் வேற வேற எங்கேயும் நடக்கலங்க, நம்மளை சுத்தி தாங்க நடந்துகிட்டே இருக்கு. ஹalleluya. நமக்கு தாங்க பல நேரத்துல விசுவாசத்தை நாம என்ன செய்யறது இல்ல, முழு மூச்சா ஆண்டவர் மேல வைக்கிறது இல்ல. ஹalleluya. நம்ம உலகத்தானே போல பணத்து மேல, பொருள் மேல, சொந்தத்து மேல, சொத்து மேல, சுகத்து மேல, படிப்பு மேல, திறமை மேல நம்ம என்ன செய்யணும், வைத்து கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் சாபத்தை கொண்டு வந்து விடும். ஹalleluya. நீங்கள் ஆண்டவர் மேல விசுவாசம் வைக்கணுங்க. ஹalleluya. விசுவாசிக்கிறேன்னு சொன்னா விசுவாசத்தை என்ன செய்யணும், செயல்ல காட்டணுங்க. ஹalleluya. ஹalleluya. அப்ப ஆண்டவர் இயேசு எப்படிப்பட்ட பிரச்சனை, போராட்டம், மரணத்துக்கு ஏதுவான காரியம் கூட இருந்தாலும் விசுவாசித்து ஜெபம் பண்ணா அது நிச்சயமா நடக்குங்க. ஆமென். நீ விசுவாசித்தால் தேவனே நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹalleluya. அப்ப அந்த தாய் ஆண்டவர் பிள்ளையா இருந்தாங்க. அவன் செத்து போன மகனை ஆண்டவர் உயிரோட எழுப்பி அவனை கர்த்தர் ரட்சித்து அவனுடைய சந்ததியும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கின்றார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. அப்ப அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கை செய்ய வேண்டும். ஆமென். தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் உனக்கு ரட்சிப்பு இலவசமாய் கிடைக்கிறது. ஆமென். ஹalleluya. ஹalleluya. அப்ப அந்த செத்து போனவன் உயிரோட எழுந்துச்சு ரட்சிக்கப்பட்டது போல என் வாழ்க்கையிலும் என் குடும்பத்திலையும் செத்து போனவங்க உயிரோட எழுந்துச்சு ரட்சிக்கப்பட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியும். ஆமென். அதற்காகத்தான் இயேசு முன்மாதிரியா முதல்ல மரிக்கிறார். அவர் அடக்கம் பண்றாங்க. உயிரோட ஆண்டவர் எழும்பி வந்து விட்டார். ஹalleluya. அப்ப மரித்தாலும் பிழைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இயேசு அப்படித்தான் மரித்தார். பிதாவான தேவன் இயேசுவை உயிரோடு
எழுப்பினார். அதே போல நான் மரித்தாலும் உயிரோடே எழுந்திருப்பேன், என் கண்களுக்கு முன்பதாக என் சொந்த பந்தம் மரித்தாலும் உயிரோடே எழுந்திருப்பார்கள் என்று நீங்கள் விசுவாசித்தால் நிச்சயமாக ஆண்டவர் மூலமா இந்த அற்புதம் நடக்குங்க. ஹalleluya அல்லேலூயா ஹalleluya அல்லேலூயா. ஹalleluya. ஆமா, அது மாத்திரமல்ல, ஒரு பாவியான ஒரு பெண்ணினுடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் என்ன செஞ்சார்னா விடுதலை கொடுத்தார். அது ஆண்டவர் விடுதலை கொடுத்தாருன்னு கூட சொல்லக்கூடாது. இயேசு அந்த ஸ்திரியை பார்த்து சொல்றார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போய் என்று சொன்னார். ஹalleluya. ஆண்டவர் விடுதலை கொடுக்கறதெல்லாம் ரெண்டாவது. அங்க முதல்ல உங்களுக்கு விடுதலை என்னங்க இருக்கு தெரியுமா? உங்கள் விசுவாசத்திற்குள்ளே இருக்கிறது. ஆமென். உங்கள் விசுவாசம் தான் உங்களுக்கு விடுதலை கொண்டு வருகிறது. ஆமென். உங்கள் விசுவாசம் இயேசுவின் மீது இருந்தாலே விடுதலை உங்களுக்கு சாத்தியமாகிறது. ஆமென். நடக்காது, ஆகாது, முடியாது என்கிற காரியத்தில் கூட உங்களுடைய விசுவாசம் ஒரு பெரிய விடுதலையை கொண்டு வருகிறது. ஹalleluya. உனக்கு இருக்கிற கொஞ்சம் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்று ஆண்டவர் சந்தோஷமாய் உங்களை வழி அனுப்புவார். ஹalleluya அல்லேலூயா. ஹalleluya. பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, பெண்களுக்கு மாதம் மாதம் தீட்டு என்று என்ன செய்கிறது, வருகிறது, மாதவிடாய் என்று சொல்லி. ஒரு ஸ்திரீக்கு 12 வருட காலமாய் நிற்காமல் வந்து கொண்டே இருக்கிறது. சரீரம் நாற்றம் எடுத்து விட்டது, சரீரம் மரணத்துக்கு ஏதுவாய் போய்விடுகிறது. சாப்பிடுகிற சாப்பாடெல்லாம் ரத்தமாக வெளிவந்து கொண்டே இருந்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்காது, எந்த வேலையும் பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட தன்மையிலே ஆண்டவராய் இயேசுனுடைய வஸ்திரை தொங்கலையாவது என்ன செய்யணும், தொட வேண்டும் என்று சொல்லி நம்பி விசுவாசித்து ஒரு துளி சந்தேகம் அல்லாமல் ஆண்டுடைய வஸ்திரத்தை தொடுகிறாள். உடனே ஆண்டுடைய வஸ்திரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போய் அவளுடைய பெரும்பாடு நீங்கி சுஸ்தமானாள் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆமென். அவளை பார்த்து சொன்னார், மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்று சொன்னார். ஆமென். இங்கேயும் இயேசு விடுவித்தார், நாங்க இயேசு சொல்லல, நான் தான் உன்னை விடுவித்தேன் அப்படின்னு தான் பெருமை கொள்ளவில்லை. உன் விசுவாசம் உன்னை ரட்சிச்சு, நீ போ, சந்தோஷமா போ. ஆமென். நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்பான், உண்டியல் பெட்டியை வச்சு நான் உனக்காக ஜெபம் பண்ணேன், என் சபை உனக்காக ஜெபம் பண்ணுச்சு, என் மக்கள் உனக்காக ஜெபம் பண்ணாங்க, என் ஊழியம் உனக்காக என்ன செஞ்சு ஜெபம் பண்ணுச்சு, நீ ஆண்டவருக்கு என்ன செய்யணும், ஏதாச்சும் செய்யணும்னு சொல்லி என்ன செய்வாங்க, காணிக்க பணத்தை வாங்குவாங்க. ஆனா இயேசுவை பாருங்கள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ, முடிஞ்சு போச்சு. வேற எந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் என்ன செய்யல, எதிர்பார்க்கவே இல்லை. அவள் விசுவாசத்தோடு போகணும், அவள் சமாதானமா போகணும். இதுதாங்க உண்மையான கடவுளுடைய எதிர்பார்ப்பு. ஆமென். எந்த ஒரு கடவுள் நம்பிக்கையும் சமாதானத்தையும் ஜனங்கள் பெற்றுக்கொண்டு நம்பிக்கையிலும் சமாதானத்திலும் வாழ வேண்டும் என்று விரும்புகிறதோ அதுதான் உண்மையான கடவுள். ஆமென். இயேசு அதைத்தான் இங்கே செய்து காண்பிக்கின்றார். ஹalleluya. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சந்தோஷமா போ தாயி அப்படின்னு அனுப்பிவிட்டார். ஹalleluya. அப்படிதான் பார்வையற்ற குருடனும் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். ஆண்டவரே, நான் பார்வை அடையணும். ஆமென். நசரனாகிய இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்காக இறங்கும் என்று அவன் கூப்பிட்டான் விசுவாசத்தோடு. யாரும் கூப்பிடல, யாரும் ஜெபிக்கல. அவன் ஆண்டவர்கிட்ட இந்த ஜெபத்தை பண்ணான், விசுவாசிச்சு பண்ணான். உடனே ஆண்டவர் என்ன செஞ்சார், உன் விசுவாசம் ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவின் பின்னாகவே அவன் சென்று விட்டான். ஹalleluya. ஹalleluya. அது மாத்திரமல்ல, ஒரு இடத்தில் 10 குஷ்டரோகிகள் இருந்தார்கள். குஷ்டரோகிகள் நீங்குவதற்கு நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் என்ன செய்கிறார், ஒரு காரியத்தை கற்பிக்கின்றார். 10 பேரும் சொஸ்தம் அடைந்து விட்டு ஒரு நபர் மாத்திரம் திரும்பி வந்தான். 10 பேரும் நல்லா ஆயிட்டு ஒருத்தர் மாத்திரம் திரும்பி வந்தான். ஹalleluya. அப்ப சுகம் பெற்ற 10 பேரில் ஒருவன் மட்டும் வந்து நன்றி சொன்னான். இயேசு அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். ஹalleluya. அப்ப 10 பேருக்கு சுகம் கிடைச்ச மாதிரி அவங்க போயிட்டாங்க. ஆனா ஒருத்தன் மட்டும் திரும்பி வந்தான். அவனுக்கு தான் பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். அப்ப இயேசுவோடு கூட நம்ம எப்போதுமே இருக்கணும். எந்த அற்புதம் நடந்தாலும் இயேசு கிட்ட திருப்பி வந்து நன்றி சொல்லணும். இயேசுவையே சார்ந்து இருக்கணும். அதுதான் உண்மையான அற்புதத்தை பெற்றதுக்கு அடையாளம். ஆமென். நான் அற்புதம் பெற்றுட்டேன், அவ்வளவுதான், எனக்கு இயேசுக்கும் சம்மந்தம் இல்லை. ஜெபம் பண்ண சொன்னேன், ஜெபிச்சாங்க, எனக்கு நல்லது நடந்துச்சு, இனிமே எனக்கு இயேசு வேண்டாம். நான் ஏன் சர்ச்சுக்கு போனோம், எனக்கு நல்லது நடந்துருச்சு, இனிமே எனக்கு இயேசு வேண்டாம் அப்படின்னு யாரும் நினைக்கக்கூடாது. அப்படி நீங்க நினைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சது கொஞ்சம்தான். தேவன் உங்க மேல நிறைய பெரிய காரியங்களை வச்சிருந்தாரு, நீங்களோ அது வேண்டாம் என்று என்ன செய்றீங்க, உதறி தள்ளிட்டு போறீங்க அப்படின்னு அர்த்தம். ஹalleluya. 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 ஏன்னா இந்த உலகத்துல நம்ம வாழணும் அப்படின்னு ஒரு காரியம் இருக்கிறது. ஹalleluya. ரொம்ப நாளைக்கு வாழணும்னா இயேசு நமக்கு தேவைங்க. ஆமென். இயேசு நமக்கு கடைசி வரைக்கும் நமக்கு வேணும். ஹalleluya. ஆமா, அப்ப விசுவாசமும் வேணும், ஜெபமும் வேணும், இயேசுவும் வேண்டும். ஹalleluya. இந்த நாளிலே உங்கள் விசுவாசம் உங்களை விடுவிக்கும் என்று
இவ்வளோ காரியங்களை ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்முடனே பேசி இருக்கின்றார். அல்லேலூயா. ஹalleluya. அப்ப விசுவாசம் என்பது ஒரு நீளமான ஒரு செய்தியை கொண்டுள்ள ஒரு ஒரு இறை கோட்பாடு. அல்லேலூயா. ஹalleluya. ஆமா, எபிரேய மொழியிலே இமுனா, என்ன பேரு? எமுனா. எமுனா எபிரேய மொழியிலே விசுவாசத்துக்கு பேர் என்னது? எமுனா. அப்படி என்றால் உறுதி என்ற அர்த்தம், அல்லது நிலைத்தன்மை என்ற அர்த்தம். ஹalleluya. அதே இது கிரேக்க மொழியிலே பிஸ்டிஸ் அப்படின்னு அர்த்தம். அப்படி என்றால் நம்பிக்கை அல்லது அர்ப்பணிப்பு என்ற அர்த்தம். ஹalleluya. ரெண்டுமே ஒரே வார்த்தை தான், விசுவாசம் தான் அதுக்கு பேரு. எபிரேய மொழியில் அதுக்கு பேரு எமுனா, கிரேக்க மொழியில் அதுக்கு பேரு பிஸ்டிஸ் அப்படின்னு அர்த்தம். பிஸ்டிஸ். ஹalleluya. ஹalleluya. ஆமா, அப்ப பைபிளிலே விசுவாசத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது கடவுளின் வார்த்தையில் நம்பிக்கை உடன் வாழும் நடைமுறை வாழ்க்கைக்கு பேர் தான் விசுவாசம். ஹalleluya. நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி இருக்கணும்? கடவுளுடைய வார்த்தையில நம்பிக்கையுடன் வாழும் நடைமுறையான ஒரு வாழ்க்கை நமக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். அப்படி இருந்தா தான் நாம உண்மையிலே ஆண்டவருக்கு ஒரு நல்ல விசுவாசி. ஹalleluya. அப்ப விசுவாசம் என்பது வெறும் மனநிலை சார்ந்த நம்பிக்கை அல்ல. நம்ம மனசுல நாமளா ஒண்ணு நினைச்சுக்கிட்டு நம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் விசுவாசம் கிடையாது. அப்படின்னா என்ன? நம்ம மனசுல நாமளா ஒன்ன நினைச்சுக்கிட்டு வாழ்ற வாழ்க்கைக்கு பேரு நம்பிக்கை அல்ல. நம்பிக்கையை செயல்படுத்தும் உறுதி யாருக்குள்ள இருக்கிறதோ அதுக்கு பேர் தான் விசுவாசம். நான் எதை நம்புறேனோ அதற்காக நான் செயல்பட வேண்டும். நான் எதை அடைய நான் நம்பிக்கொண்டு இருக்கிறேனோ அதை பெற்றுக்கொள்வதற்காக முயற்சி செய்யணும், எனக்குள்ள காணப்படணும். அதுக்கு பேர் தான் விசுவாசம். அப்ப நீங்க உங்களுக்கு இது வேணும், அது வேணும், அதை தருவார், இதை தருவார், எல்லாம் நீங்க என்ன செய்றீங்க? நம்புறீங்க. விசுவாசம் இருக்கு. ஆனால் அதை அடைவதற்கு ஏதுவான ஒரு முயற்சி உங்க வாழ்க்கையில இருக்குதான்னு இன்னைக்கு கொஞ்சம் செக் பண்ணுங்க. ஹalleluya. அந்த பேதுரு ஆண்டவர் இயேசு கடல் மீது நடந்து வருகிறதை பார்க்கிறான், ஆசைப்படுறான். நானும் கடல்ல என்ன செய்யணும்? தண்ணி மேல நடக்கணும். அப்ப ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார், வா அப்படின்றார். அவனுக்குள்ள நம்பிக்கை இருக்கு. ஆண்டவர்கிட்ட போனா எப்படி அவர் நடந்தது போல நானும் நடப்பேன் அப்படின்னு. உடனே படகிலிருந்து அவன் தண்ணீர் மீது கடல் மீது அப்படி நடக்க ஆரம்பிக்கிறான். இயேசுவை பார்த்து கொண்டு தனக்கு இருக்கிற நம்பிக்கை உறுதியிலே தொடர்ந்து அவன் நடக்கும் பொழுது சரியாக நடந்து போய்கொண்டே இருந்தான். ஆண்டவர் இருக்கிற இடத்துக்கு கரெக்டா போய் சேரணும்னு அவர் படகு விட்டு கொஞ்சம் தூரத்தில் நிற்கிறார். படகிலிருந்து இவன் ஆண்டவர் இயேசுவை நோக்கி தண்ணீரில் நடந்து போய்கிட்டே இருக்கிறான். எப்போது இவன் கடலினுடைய ஆழத்தை பார்க்க ஆரம்பித்தானோ அவனுடைய நம்பிக்கை அழிக்கப்பட்டது, அவனுடைய முயற்சியும் அழிக்கப்பட்டது. இனிமே காலை வைக்கிறதுக்கு பயம் வருது, அடுத்த அடி எடுத்து போறதுக்கு. ஹல்லேலூயா. அப்படி பேதுருவை போல் நாம் நம்பிக்கை இருக்க கூடாது. அல்லேலூயா. அந்த படகுல இருந்து இறங்கி ஆண்டவராக இயேசு கிட்ட போகணும்னு அவன் முயற்சி எடுத்து போகும்போது அவனை மாதிரி ஆழத்தையோ மற்ற காரியங்களையோ அக்கம் பக்கத்திலேயே என்ன செய்யக்கூடாது? பார்த்து நம்முடைய நம்பிக்கை இழந்து போகிற அளவுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. அப்படி நம்பிக்கை சீராக இருக்க வேண்டும். நம்முடைய நம்பிக்கை ஸ்திரமாய் இருக்க வேண்டும். நம்முடைய நம்பிக்கைக்கு ஒரு நிலைத்தன்மை இருக்க வேண்டும். நம்முடைய நம்பிக்கையில எதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோமோ, எதை நாம் அடைய வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதை நோக்கி நாம் ஓடிக்கொண்டே இருக்கணும். எங்கேயும் நின்றக்கூடாது, மற்றவர்களை பார்த்துவிடக் கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பதான் நாம சரியான விசுவாசியாக ஆண்டவருக்கு என்னாலும் காணப்பட முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப இந்த எபிரேய மொழியிலே விசுவாசம் என்பதற்கு எமுனா என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அந்த வார்த்தை சொல்லுகிறது அது உறுதியை குறிக்கிறதும் நிலைத்தன்மையை குறிக்கிறதும் உண்மையுடன் வாழ்வதை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா பழைய ஏற்பாட்டில் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருந்தும் பழைய ஏற்பாட்டு பக்தர்கள் யாரும் இந்த வார்த்தையின்படி வாழவே இல்லை. சிலர் தான் வாழ்ந்தார்கள். அதை குறித்து நான் பின்னாடி சொல்றேன். அப்ப புதிய ஏற்பாட்டிலே கிரேக்க மொழியினால் எழுதப்பட்டது. அது விசுவாசத்தை பிஸ்டிஸ் என்கிற கிரேக்க வார்த்தையினால் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அவனுடைய பொருளை பார்க்கும் பொழுது முழுமையான நம்பிக்கை. நம்பிக்கை அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் இல்ல, முழுமையா என்ன செய்யணும்? ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கணும், உறுதியாக இருக்கணும், பற்றுதலா இருக்கணும். இதை பிடிச்சிருந்தா தான் என் உசுறு காப்பாற்றப்படும். அப்படின்னா நம்ம உசுரை காப்பாற்றிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு நாம் வலிகளையும் வேதனைகளையும் தாங்கி கொண்டு பிடித்துக் கொள்வோமோ அந்த அளவுக்கு நம்முடைய நம்பிக்கை இயேசுவின் மீது என்ன செய்யணும்? வைக்க வேண்டும். அதுக்கு பேர் தான் விசுவாசம். அது மாத்திரமல்லாமல் கடவுள் மேல் வைத்த நம்பிக்கையா அது இருக்கணும். ஆசீர்வாதத்தின் மீது நம்பிக்கை இருக்கக்கூடாது, பொருள் மீது நம்பிக்கை இருக்கக்கூடாது, வேற எந்த காரியத்தின் மீது நினைச்சக்கூட நம்பிக்கை இருக்கக்கூடாது. அது கர்த்தரை சார்ந்திருக்கிற நம்பிக்கையாய் காணப்பட வேண்டும். ஆமா, அப்ப இப்படித்தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப விசுவாசத்தின் செயல்பாடு,
விசுவாசத்தை எப்படி செயல்படுத்தலாம் அப்படின்னா, விசுவாசத்தை நாம ஜெபத்தின் மூலம் செயல்படுத்தலாம். அல்லேலூயா. ஹalleluya ஹalleluya. ஹalleluya. நீதியான வாழ்க்கை மூலமாக நம்முடைய விசுவாசத்தை செயல்படுத்தலாம். பாவம் செய்யாம ஆண்டவரை நான் நம்பியிருக்கேன்னு சொன்னா, ஆண்டவர் இயேசு எப்படி நமக்கு முன்மாதிரியா இருந்தாரோ நாம விசுவாசிக்கிறோம் அப்படின்னு நாம மற்றவங்களுக்கு தெரியும்னா, நாம நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் வாழணும், ஹalleluya நீதியா வாழணும். ஹalleluya. அப்பதான் விசுவாசம் நமக்குள்ளே செயல்பட ஆரம்பிக்கும். ஹalleluya. அடுத்து பாத்தீங்கன்னா, சோதனைகளிலே நாம் உறுதியாக இருக்கிறது மூலமாக நாம் என்ன செய்யலாம்? விசுவாசத்தை செயல்படுத்தலாம். அல்லேலூயா. ஹalleluya. நமக்கு வர்ற சோதனையில நாம உறுதியா, நாம ஆண்டவரை சார்ந்து நம்ம நம்பிக்கையோட காணப்பட்டா நமக்கு பேரையா என்ன? விசுவாசி, இயேசுவின் விசுவாசி அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. ஹalleluya. அது மாத்திரமல்லாமல் அன்பும் கருணையும் மற்றவங்களுக்கு நம்ம காட்டுறது மூலமா நாம இயேசுவுக்கு நல்ல விசுவாசின்னு என்ன செய்யும்? ஒரு சாட்சி உண்டாகும். அல்லேலூயா. ஹalleluya. ஆமா, அந்த உலகத்துல அன்னை தெரசாவை குறித்து எல்லா உலகத்துல இருக்கிற பிள்ளைகளும் அறிவாங்க. அவங்க அன்பு உள்ளவங்க அப்படின்னு நினைச்சியும், கருணை உள்ளவங்க நினைச்சியும் தெரியும். தனக்கு வர்ற எல்லாத்தையுமே என்ன செய்வாங்கன்னா, ஏழைகளுக்கு என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. கல்யாணமே பண்ணாம தன் வாழ்க்கை முழுவதும் என்ன செஞ்சாங்க? ஜனங்களுக்காக, ஜனங்களுடைய வாழ்க்கைக்காக என்ன செஞ்சாங்க? செலவிட்டாங்க. அல்லேலூயா. ஹalleluya. அப்ப நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நமக்கு இந்த பூமியில ஒரு உதாரணமா இயேசு நமக்கு வந்தாரு. அதே மாதிரி இயேசுவை விசுவாசிக்கிறவங்க நிறைய பேர் வந்தாங்க. நாமளும் இயேசு விசுவாசிக்கிறவங்களுக்கு அடையாளமா நாம என்ன செய்யணும்? அன்புள்ளவர்களாய், கருணை உள்ளவர்களாய், இரக்கம் உள்ளவர்களாய் நாம் என்ன செய்யணும்? காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஹalleluya. 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 அப்ப விசுவாசத்தின் மூலமாக நமக்கு என்னென்ன விடுதலை கிடைக்கும்னா, பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். ஆமென். இரண்டாவது பயத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். ஹalleluya. மன சோர்விலிருந்து விடுதலை கிடைக்கும். ஹalleluya. கட்டுப்பாடுகளிலிருந்து விடுதலை கிடைக்கும். ஹalleluya. முடிவில்லாத வாழ்விலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். அல்லேலூயா. ஹalleluya. 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 இது எல்லாம் கர்த்தர் விசுவாசத்தின் மூலமா நமக்கு இலவசமா கொடுத்து விட்டார். ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. இறுதியாக முடிவுரைக்கு நாம் வந்து விட்டோம். நீங்கள் விசுவாசம் வைத்தால் உங்கள் வாழ்க்கையில் எந்த எதிர்ப்புகளும் உங்களை கட்டுப்படுத்த முடியாது. விசுவாசம் என்பது வெறும் மனநிலையாக இல்லை, அது நம் வாழ்க்கையாக என்ன செய்கிறது? இருக்கிறது. வாழ்க்கையை மாற்றும் சக்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஹalleluya. அதனால விசுவாசத்தை நம்ம சும்மா கணக்கு போடக்கூடாது. அல்லேலூயா. ஹalleluya. அப்ப விசுவாசத்தால் விடுதலை பெற நாம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடவுளின் வார்த்தையை படிக்கணும். அல்லேலூயா. விசுவாசத்தால் நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை வேண்டும் என்றால் நாம என்ன செய்யணும்? கடவுளின் வார்த்தையை என்ன செய்யணும்? படிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும். விசுவாசம் நமக்குள்ள நிலைச்சிருக்கும். அல்லேலூயா. ஹalleluya. நம்பிக்கையுடன் ஜெபிக்க வேண்டும். உங்கள் பிரச்சனைகளை கடவுளிடம் ஒப்படைக்க வேண்டும். அல்லேலூயா. ஹalleluya. அப்புறம் பாவம், பயம் மற்றும் மனசோர்விலிருந்து விடுதலை பெற்றதை முழுமையாக நாம் அனுபவிக்க வேண்டும். பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுட்டு மறுபடியும் பாவம் செய்யக்கூடாது. ஹalleluya. பயத்திலிருந்து நம்ம விடுதலை பெற்றுட்டு பயத்தை மறுபடியும் என்ன செய்யக்கூடாது? நமக்குள்ள அனுமதிக்க கூடாது. மன சோர்விலிருந்து நாம் விடுதலை பெற்றுட்டு மறுபடியும் மன சோர்வுக்குள்ள என்ன செய்யக்கூடாது? போக கூடாது. அப்ப நாம் எதிலிருந்து விடுதலை பெற்றோமோ அதிலேயே நாம் நிலைத்து நிற்பதற்கு தொடர்ந்து முன்னேறி செல்ல வேண்டும். ஹalleluya. ஹalleluya சொல்லுங்களேன். ஹalleluya. அது மாத்திரமல்லாமல் இயேசுவினுடைய வழியில் நாம் நடக்கணும். புனித வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். ஹalleluya. ஹalleluya சொல்லுங்களேன். ஹalleluya. அப்பதான் விசுவாசத்தால் விடுதலை பெற்றோம் என்கிற ஒரு முக்கியமான செயல்பாட்டுக்குள் நாம் கடந்து சென்றிருக்கிறோம் என்று நம்மை பார்த்து மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஹalleluya. 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 வேதத்துல இப்படி ஒரு வசனம் இருக்கு. பாவம் செய்கிற இடத்தில் பாவம் பெருகின இடத்தில் கிருபை பெருகிறது அப்படின்னு போட்டிருக்கு. அல்லேலூயா. ரோமர் புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் இப்படி போட்டிருக்கு. அதை நான் இப்படியா சொல்றேன், அதிகாரமாக பாவம் செய்யும் இடத்தில் அதிகமான கிருபை பெருகுகிறது என்று அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவம் எங்க துணிகரமா செய்யப்படுதோ, துணிஞ்சு அதிகாரத்தோடு கூட பாவம் செய்யப்படுதோ, அந்த இடத்துல தேவன் தம்முடைய அதிகாரத்தினுடைய கிருபையை என்ன செய்கிறார்? அங்கே வைக்கிறார். எதற்கு? விடுதலை பெறுவதற்கு. அல்லேலூயா. அப்ப கிருபை நமக்கு இருந்திருந்தும் அதை நாம் பயன்படுத்த வேண்டும் அல்லவா? கிருபையை நாம் பயன்படுத்தி கொள்வதற்கு விசுவாசம் நமக்கு தேவை. ஆமென். கிருபை 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 கிருபைன்னு நாம பாடுறோம், ஆடுறோம், துதிக்கிறோம், எல்லாம் பண்றோம். ஆனால் அந்த கிருபையை நம்முடைய வாழ்க்கைக்குள் கொண்டு வருவதற்கு நமக்கு விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. 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 ஆம். அப்ப நீங்கள் கர்த்தரின் திருச்சபையில், இந்த வீட்டில், இந்த அப்போஸ்தலர் அற்புத கூடாரத்தில் நீங்கள் விசுவாசிகளாய் இருக்கிறபடினாலே இன்றைக்கு நீங்கள் புதிய விசுவாசத்தால் புதிய விடுதலை பெற தயாராக இருக்கிறீர்களா என்று உங்கள் இருதயத்தில் இப்போது நிதானத்தை கொண்டு வர வேண்டும். ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. புதிய விசுவாசத்துல புதிய விடுதலை பெறணும். நாம் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டோம், ஏற்கனவே மீட்கப்பட்டோம், ஏற்கனவே கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. அப்ப ஆண்டவர் இன்றைக்கு அவருடைய வார்த்தையின் மூலமாக பேசினார். நாம எதை விசுவாசிக்கிறோமோ அதுல நாம என்ன செய்யணும்? உறுதியா
நிலைத்தன்மையா ஸ்திரத்தன்மையா நம்ம என்ன செய்யணும்? காணப்படணும். பாவத்திலிருந்து, பயத்திலிருந்து, சோர்விலிருந்து, குழப்பத்திலிருந்து, தயக்கத்திலிருந்து எல்லா காலத்திலிருந்து கர்த்தர் என்ன செய்யறாரு? விடுதலை கொடுக்கிறாரு. அப்படியே முடிச்சுட்டு மறுபடியும் பயத்திலையும் மறுபடியும் போகாம விசுவாசத்தை தொடர்ந்து ஓடுவதற்கு ஆண்டவர் புதிய நம்பிக்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹalleluya அல்லேலூயா. ஹalleluya அல்லேலூயா. ஹalleluya. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் விசுவாசத்தை கொடுத்திருந்தார், விசுவாசம் வச்சிருந்தார். ஆனால் பழைய ஏற்பாட்டில் அவங்க அவிசுவாசத்தை தனக்குள் கொண்டு வந்துட்டதுனால, பாவத்தை தனக்குள்ள கொண்டு வந்துட்டதுனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவிசுவாசத்தால் தோல்வி அடைந்து விட்டார்கள். ஹalleluya. அவங்க விசுவாசத்தால் ஜெயிக்க முடியல. அப்படி சிலர் இருக்கிறாங்க. அதுல முதலிடத்துல இருக்கிறது தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட மக்கள் கானான் தேசத்திற்குள் போகவே முடியல. பாலும் தேனும் ஓடுகிற இடமாகிய கானான் தேசத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தாரு. ஆனா அவங்க அவிசுவாசத்தினால அதை பெற்றுக்கொள்ள முடியவே இல்லை. ஹalleluya. பேதுரு சந்தேகப்பட்ட போது கடலில் மூழ்கி விட்டான். அவிசுவாசத்தால் தோல்வி. நாசரேத்து மக்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொந்த ஊர்ல அற்புதம் பண்ண முடியல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் அற்புதம் பண்ண முடியவில்லை, அவருக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது, வல்லமை இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. சொந்த ஜனங்களுக்குள்ள அவிசுவாசம் அதிகமா இருக்கு. அவங்க அவிசுவாசத்தினால இயேசுடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை, அதுதான் அர்த்தம். ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. ஆனால் விசுவாசத்தால் வெற்றி பெற்றவர்கள் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறார்கள். ஹalleluya. ஆபிரகாம் விசுவாசத்தால் கடவுளுடைய வாக்குத்தத்தத்தை நம்பி ஆசீர்வதிக்கப்பட்டான். ஹalleluya. யோசேப்பு கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைத்து தன் பஞ்ச காலத்தில் எதிர்கொண்டு கடவுள் நம்பிக்கையால் அவரும் வென்று அங்கே இருக்கிற ஜனங்களையும் வெற்றி பெற உதவி செய்தார். ஹalleluya. தாவீது கடவுள் மீது வைத்திருந்த விசுவாசத்தால் கோலியாத்தை எதிர்த்து வெற்றி பெற்றார். ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. நாமும் அவிசுவாசத்தினால் கட்டப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு தேவன் உங்களுக்குள்ளே விசுவாசம் என்கிற ஆயுதத்தை கொண்டு வந்திருக்கின்றார். விசுவாசத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். அவிசுவாசத்தை எடுத்து வெளியே என்ன செய்யுங்கள்? எரிந்து விடுங்கள். விசுவாசத்திலே வெற்றி பெறுங்கள். அவிசுவாசத்திலே நீங்கள் தோற்று போகாதபடி மீண்டும் மீண்டும் எச்சரிக்கையுடனும் ஜாக்கிரதையுடன் நடந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். ஹalleluya.